இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தின் ஒரு அதிசயம் என்ன? இத்தனை விஷ்ணுபதி இத்தனை பெருமாள் கோவிலில் பண்ணியிருக்கோம். நமக்கு எல்லாம் தெரியும், சூரியன்லேருந்து ஆரம்பித்து சனீஸ்வர பகவான் வரை 9 கிரகம் வரை தான் நன்றாக தெரியும். இந்த 9 கிரகங்கள் ஆகம விதிப்படி, ஆகமத்திலே சைவ ஆகம விதிப்படி 9 கிரகங்கள் உண்டு. ஆனால் பெருமாள் எடுத்த விதியானது ஒன்று இருக்கிறது. இலங்காபுரிவாசன், இலங்கையினுடைய அரசன் ராவணன் தனது அரசபையிலே அரியாசனத்தில் ஏறும் பொழுது ராவணனுடைய அகங்காரம் முற்றி 9 கோள்களையும் தனது அந்த தர்பாரில் தான் அமருகின்ற அந்த ராஜ தர்பாரில் அந்த சிம்மாசனத்தில் அமர்வதற்கு 9 கிரகங்களையும் அடக்கி உடக்கி ராமன் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும். சூர்யா, நீ எங்கேயும் இது கூட பண்ணக்கூடாது, யாருக்கும் வெப்பத்தை கொடுக்கக்கூடாது. எஸ், இப்படி ஒவ்வொரு கிரகத்தையும் மிதித்து 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 அதன் மேல், அதாவது ராமனுடைய காலில் அணிந்த அந்த காலணியானது நமது மனித கணக்கிலே 1000 கிலோ, 1 டன் எடை, இரும்புவை போல கனமானது அவனுடைய உடம்பும். அப்படிப்பட்ட அந்த சரீரத்திலே அந்த பாதணியின் மேலே 9 கிரகத்தையும் போட்டு மிதித்து 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 ஏறி அமர்ந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணான் அராஜகம். இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று எல்லா கிரகங்களும் துடித்தன. கிரகத்துக்கே சோதனைன்னா பார்த்துக்க நமக்கு என்னமா இருக்கணும். இப்படி 9 கிரகங்களும், அதாவது அழுது புலம்பாமல் கதறித்து, இந்த மாதிரி நம்ம என்ன பாவம் பண்ணோமோ அப்படின்னு. ஆனால் நாரத மகரிஷி சனீஸ்வர பகவான்கிட்ட முள்ளமாக லைட்டாக காதை கடிச்சிட்டார். நீ எப்படி படுத்திருந்தாலும் கொஞ்சம் அப்படி லைட்டாக திரும்பி மட்டும் அவன் காலை வச்சு மிதிக்கும்போது ஒரு பார்வை பாருன்ட்டார். பார்க்கும்பொழுது கழுத்துக்கிட்ட காலை வச்சுவிட்டான். அந்த கழுத்திலிருந்து ஒரு கிரகமானது ஒன்று உருவானது, உருண்டையாக கண்ணகரேர்னு அழுக்குன்னு சொல்ல முடியும், அழுக்கு உருண்டை உருவானது. அதுதான் மாந்தி. அப்போ பிடிச்சது பாருங்க ராவணனுக்கு. அதிலிருந்து போர், யுத்தம், ராவணனுடைய ராஜ்ய பரிபாலனே, ராவணனே அங்கே அழிந்தான், மாண்டான். இப்படி ராவண சம்ஹாரம், ராவணனை வதம் செய்த அந்த லங்காபுரியிலே ராமருக்கு ஜெயம் கொடுத்ததுக்கு காரணமாக இருந்த நாரத மகரிஷி இங்கே வந்து தபஸ் பண்ண இடம்தான் அந்த உம்பத்துவேலி. நாரதரே வரான்னா அத்தனை ரிஷிகள் அங்கே வரணும். ஏன்? நாராயணான்னு சொல்லுகின்ற சதா சர்வகாலம் இரவு பகல் இல்லாமல் நாராயணா 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 என்று சொல்லுவதனால நாம் எல்லாம் என்ன சொல்லுவோம்னு சொன்னாக்க, ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா. நாராயணனுடைய பேரை சொல்லுகின்ற நாரதருடைய பேரை சொல்லும்போது நாரதர் என்ன சொல்லுகின்றார்? என்னுடைய பெயரை எவன் ஒருத்தன் ஒரு முறை உச்சரித்தாலும் நான் புண்ணியத்தெல்லாம் கட்டிட்டு எந்த லோகத்துக்கும் போக முடியாது, வெயிட்டு ஜாஸ்தி, எடை ஜாஸ்தி. அதனால் புண்ணியத்தெல்லாம் அப்பப்போ இந்த மக்களுக்கு, இந்த ஜனங்களுக்கு, இந்த பக்தர்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியது நாரதருடைய கடமையாக இருக்கிறதுனால இன்னும் பல அடியார்கள் ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா என்று சொல்வார்கள். பல கோடி ராமநாமம் நாராயண நாமம் சொன்ன பலனும் உண்டு. இப்படி நமக்கு சிவாலயங்களிலே பார்த்திருக்கிறோம், 9 நவகிரகங்கள், 9 கோள்கள் மட்டும் இருக்கும். ஆனால் இறை லீலை மதுரை கூடலழகர் கோயிலில் போய் பாருங்கோ, நவகிரகத்துக்குன்னு அற்புதமான ஒரு சன்னதி வழிபாடு உண்டு. பெருமாள் எல்லா நவகிரகங்களும் கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரபத்தியதே உத்திஷ்ட நரசார்த்தூளா கர்த்தவியம் தெய்வமானிகம்னு அந்த விஸ்வரூப சேவைக்கு நவகிரகங்களும் பெருமாளை வந்து வழிபட்டுத்தான் ஆக வேண்டும். தினமும் பூலோகத்திலே தனது தொழிலை தொடங்குவதற்கு முன்பு பெருமாளிடம், கலியுக கண்ணனாக வரதனாக இருக்கின்ற சீனிவாச பெருமாளிடம் அருளை கேட்டு செய்வது போல நமக்கு இந்த 9 வேலியில் என்ன, கருவறையிலேயே 2 பெருமாள், ஸ்ரீதேவி பூதேவி வரதராஜ பெருமாள், ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன். நவநீதம் என்கின்றால் பசு வெண்ணெய், நவம் என்றால் 9, நீதம் என்றால் அதிகமாக உள்ளது. நவநீதம் என்றால் வெண்ணெய் உண்ட, வெண்ணெய் தின்ற
இப்படி பெண்ணையைப் போல உருகி வெண்ணையைப் போல வழவழப்பாக இருக்கின்ற இந்த இரு பெருமாளும் கர்ப்ப கிரகத்திலே நாம் 2 பெருமாளை சேவிக்கின்ற கோவர்தனதாரியாக பெரும் மழை ஒரு பெரிய போராத காலம் அந்த துவாரகாபுரியில் பார்த்தார் இந்திரன். இந்த பசங்களெல்லாம் ஒரு மிரட்டணும்னு அதிகப்படியான காட்டு வெள்ளம் போல் ஒரு மழையுடன் இடியுடன் கூடி ஊரே அதிர்ந்து போச்சு. அப்போ ஜனங்கள்லாம் கிருஷ்ணா 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 பிறந்தாமான்னு அப்படியே ஓடி நடுங்கிட்டு வந்தபோது தங்குவதற்கு இடம் இல்லை. இன்றைக்கி நீங்கள் போய் பாருங்களேன், மதுராவில் அந்த கோவர்தன கிரிவலம் நம்ம வாத்தியார் சொன்னதுக்கு பிறகு கிரிவலம் ஆரம்பிச்சிட்டான். அப்படியே சின்ன குழந்தையான அந்த கிருஷ்ணர் அந்த மலையை தனது ஒன்று சுண்டு வரலால் தூக்கிட வேண்டாம்னு சொல்லுவோம் பாருங்க. அதே மாதிரி பெருமாள் என்ன பண்ணார், பக்தருக்காக அந்த சுண்டு வரலில் அந்த மலையை தூக்கி குடையாக வைத்து கொண்ட திருக்காட்சி இன்றைக்கும் அங்கேயும் பார்க்கலாம். அந்த நிகழ்ச்சியான ஒரு வைபவம் நாளைய மறுதினம் விஷ்ணுபதி புண்ணிய காலத்திலே தசாவதார மகிமை. ஏன்னா நமக்கு தெரிந்த இறைவன் எடுத்த அவதாரமானது மத்ஸ்ய அவதாரத்திலிருந்த பெருமாள் எடுத்தது முதல்ல மத்ஸ்ய அவதாரம். இப்படி ஒவ்வொரு அவதாரம் எடுத்து 10 அவதாரங்களை நாம் கேட்டு பார்த்து தெரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த 10 அவதாரத்தினுடைய தரிசனமே திருவண்ணாமலையிலே கிரிவலம் வருகின்ற அபய மண்டபத்திலிருந்து திருவண்ணாமலையை நாம் நோக்கும் பொழுது அந்த மலையினுடைய வளைவு, அந்த முகடு 10 விதமான வளைவுடன் இருக்கும். அதான் தசாவதார முகடு, தச அவதார தரிசனம். அந்தண்ட கொஞ்சம் தள்ளி போனால் ஐவேலி தரிசனம். இப்படி தரிசனத்தை பற்றி நிறைய சொல்லலாம். இந்த தசாவதார ஹோமமானது இந்த பூலோகத்திலே ஒரு கோயிலே இதுவரை இந்த கலியுகத்தில் பண்ணியிருக்காளான்னு கேட்டால் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிருக்கார் நமது வாத்தியார். அந்த பண்ணுகின்ற வருடமும் வரும், அந்த காலமும் வரும், நீங்கள் எல்லாம் செய்வீர்கள். ஆனால் எல்லோருக்கும் அதை நீங்கள் முன்கூட்டியே சொல்லிக் கொடுங்கள். எல்லா மனிதர்களுக்கும் சொல்ல வேண்டியது நமது கடமை. வருவதும் வருவாதும் அவளுடைய விதி அப்படின்னு சொல்லுவார். ஆனால் எல்லாரும் வருவீர்கள். ஏன்னா இதை நம்ம வீட்டில் பண்ண முடியுமா? பல கோடி ரூபா பணம் இருக்கும், செய்யறதுக்கு தயாராக இருப்பா. செய்கின்ற உத்தமர்கள் யாரும் வருவதில்லை. ஆனால் அங்கே இறைவன் வருவானா? ஏன்னா இது இறைவன் இருக்கின்ற இடம். அந்த இடத்திற்கு இறைவன் இருந்து தான் தீர வேண்டும். அங்கே நடக்கின்ற அந்த பூஜையிலே அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் கலந்து கொண்டு இருக்கின்ற அத்தனை பேருக்கும் சகல சௌபாக்கியம். 9 கிரகத்தினால தான் இப்போ ஜோதிடர்கள் 9 கிரகத்தை வைத்து ஜோதிடம் சொல்லுகின்றார்கள். சரிதான். ஆனால் அதையும் தாண்டி, எந்த பரிகாரமும் தாண்டி நமக்கு ஒரு விடிவு காலம் வரவில்லையே என்று எத்தனையோ பேர் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மனம் வேதனை. ஒன்று போனால் ஒன்று. இப்போ என்ன திசை நடக்குது அப்படின்ட்டு கேட்கின்றார்கள். அந்த திசை எந்த திசை அலங்காரமாக இருந்தாலும் தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இப்படி திசைகளினால் ஏற்படுகின்ற நமக்கு வருத்தங்களும் கஷ்டங்களும் கவலைகளும் நீங்கி ஒரு சேர 10 கிரகங்கள் 9உடன் சேர்ந்து 10வது மாந்தி என்கின்ற குளிகனுடைய அனுக்கிரகம். குளிகன் இப்பொழுது இன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை குளிக நேரம். ஓம் குளிக தேக பாயத்மிகே சனீஸ்வர புத்திராய் திமி தன்னோ மாந்தி பிரஜோதயார். இந்த குளிக நேரத்தில் வீரபத்திர காயத்ரியை ஓதுவதும், நம்ம குளிக காரியத்தில் தர்மமெல்லாம் பண்ணி நல்லதெல்லாம் செய்யும் பொழுது குளிகன் தான் நமக்கு அபரிமிதமான பலன்களை தரும். 1க்கு பல கோடியாக. ஒரே ஒரு எறும்புக்கு ஒரு உணவு போடுறேன்னு வச்சுங்களேன், அந்த புண்ணியமானது உங்களுடைய 7 தலைமுறைக்கும் உணவை போட்டுக்கொண்டே இருக்கும். அதான் நல்ல காரியத்துக்கெல்லாம் குளிக நேரத்தை தேர்ந்தெடுத்துட்டா ஈஸியாக போயிடும். அந்த மாதிரி விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் இந்த வருஷத்தில் குரோதி வருஷத்தில் விகாசி மாதம் சப்தமி திதி, இந்த மாதிரி சப்த மாதர்கள் வழிபாடு நம்ம வீட்டில் தனியாக பண்ண முடியாது. அதுக்கு தான் கூட்டு பிரார்த்தனை. எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சத்தங்கமாக செய்து இந்த பெருமாளுக்கு திவ்ய திருமஞ்சனம் நடந்து அபிஷேகம் ஆராதனை இப்படி வேத மந்திரங்கள் ஒலிக்க திவ்யநாம சங்கீர்த்தனத்தோட முளைப்பாரி பாலிகை கரைத்து அற்புதமான மிக சந்தோஷமாக உலகமே உய்விக்கும் இந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் எல்லாம் வரும்பொழுது வீட்டிலே, உள்ளூரிலே, கிராமங்களிலே, வயல்களிலே, ஆறுகளிலே தேவையான அற்புதமான சுவையான நீர் வரும். 3 போகம் நல்ல வெள்ளாமை விளைச்சல்
அப்படி நெல் பயிர்லேருந்து, கரும்புலேருந்து, வாழையிலேருந்து, தென்னையிலேருந்து எத்தனையோ பயிர் பச்சைகள் நல்லாக ஓகோண்டு இருக்கும். மரம், செடி, கொடி, தழைகள், பறவைகள், பட்சிகள், விலங்குகள் தண்ணி இல்லாமல் இந்த வெயிலில் வாடுகின்றதை நாம் நன்றாக உணர்கின்றோம். ஆனால் இவைகளுக்கெல்லாம் உடனடியாக தீர்வு தருகின்ற ஒரே நல்ல நாள் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை எத்தனையோ அடியார்கள் தெரிந்து வைத்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் சொல்லுவதற்கு ஏதோ சில சூழ்நிலைகளோ சரியாகவில்லை. இதையாவது 4 பேருக்கு நீங்கள் சொல்லும் பொழுது இந்த மாதிரி வைணவர்கள் உடனே சொல்லிவிடுவார்கள். நமக்கு 9 கிரகம்தான் முக்கியம், 9 அதுவும் நமக்கு கிடையாது, சைவத்தில் தான் உண்டு அப்படி என்று சொல்வார்கள். தவறு. இந்த 9 கிரகத்தை சொல்லாம ஆதித்தேன பாவ சர்வே லோகாமகீயந்தே உபனிஷத்தில் எங்கே சொல்றது? பூரி திவா அயம் லோகா புவயித்யந்தரிக்ஷம் சுவரித்யசௌ லோகா மக இத்யாதித்யா ஆதித்தேன பாவ சர்வே லோகாமகீயந்தே. வேதம் சொல்கிறது, உபனிஷத் சொல்கிறது. அப்போ வைணவர்கள் சில பேர் விஷயம் தெரியாமல் சொல்லுவார்கள். அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். வைணவர்களும் இன்னைக்கு சிவன் கோயிலில் கூட்டம் கூட்டமாக இருக்கார். எந்த வைணவனாக இருந்தாலும் அவன் சிவ பூஜை செய்தால்தான் உத்தம திருமண பாக்கியம் ஒழுங்காக அமையும். இன்னும் உண்டு, நடந்து கொண்டிருக்கிறது. சிவ பூஜை செய்தவனுக்குத்தான் தன் பெண்ணை கொடுப்பார்களே தவிர விஷ்ணு பூஜை யாரும் கிடையாது. சந்தியாவந்தனத்தில் ஆதித்யம் தர்ப்பயாமி, சோமம் தர்ப்பயாமி, அங்காரகம் தர்ப்பயாமி, புதம் தர்ப்பயாமி 2 தடவை உடனே அந்த தேவ ரிஷி தர்ப்பணம் எங்கே வந்திருக்கு? சந்தியாவந்தனத்தில் வந்திருக்கு. இது எல்லாருக்கும் பொதுவானது தானே. அதனால் விஷயம் தெரியாமல் அதை அரையும் குறையுமாக கற்றுக்கொண்டவர்கள் சில பேர் சொல்கிறார்கள், செய்கிறார்கள். வைணவம் என்பது வைகுண்டத்தை குறிக்கும். கைலாயம் என்பது சைவத்தை சார்ந்தவர்கள். ஆனாலும் வைகுண்டம் மிக எளிமையாக சென்று விடலாம், கைலாயம் செல்லவே முடியாது. அவ்வளவு இன்னும் சொல்ல தூரம்னு சொல்லமே. அந்த மாதிரி கைலாய பிராப்தி என்று வேணால் எழுதி ஒட்டிக்கலாம், இதை நடக்காது. வைகுண்ட பிராப்தி கிடைக்காது. ஏன்னா ஒவ்வொரு அவதாரத்திலும் பலவிதமான மகிமை ஏற்பட்டது. ராவணன் 1000 சிவபக்தன். ராமன் யாரு? வைணவனோ சைவனோ கிடையாது, சத்திரியன். ஆனால் சிவனை பூஜை பண்ணான். இன்னைக்கு ராமருடைய திருநெற்றியிலே திருநாமம் இருக்கின்றது. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானேன்னு சொல்கிறோமே. ராமாயணம்லாம் நம்ம பிரிக்கும்போது, பதம் பிரிக்கும்போது மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். இப்படி நாம் விஷ்ணுபதி புண்ணிய காலத்திலே இப்போ எத்தனையோ பேருக்கு நல்லதெல்லாம் நடக்க இருக்கின்றது. அவைகள் நல்லவிதமாக எந்தெந்த காலத்திலும் குறை இல்லாமல் நடப்பதற்கு 9 கிரகங்களும் வரும் வழி. 9 வழி, அது 9 வேலி. நமது 9 வாயில் நம்மளுடைய உடலில் இருக்குது. ஆனால் இந்த 10வது வாயிலை திறக்கும் பொழுதுதான் நமக்கு மோட்சம், முக்தி மோட்சம் கிடைக்கும். இந்த 10வது வாயிலை, இந்த 9 வாயிலையும் முதல்ல மூட கற்றுக்கணும். முதல்ல வாயால் பேசுகிறத கற்றுக்கணும், கண்ணால் தேவையற்றதை பார்க்க கற்றுக்கணும், கெட்டதை கேட்காமல் இருக்கிறது கற்றுக்கணும், கெட்ட சுவாசம் மூச்சு விடுவதை அதை ராஜபந்தனம், சுவாச பந்தனம் பண்ணணும், நிறுத்தணும். இப்படி நம்ம அடக்கும்போது, புலனடக்கம் வரும்போது மூத்திராதி, ஜலமூத்திராதி, மலமூத்திராதிகள்லாம் அடக்கும்பொழுது தான் யோக நிலை சித்திக்கும். இந்த 9 வாயிலையும் நாம் அடக்கிவிட்டால் 10வது வாயிலான அவதாரமூர்த்தியை பார்க்கலாம். இதான் விஞ்ஞானம் யக்கியம் தனுதே கர்மாணி தனுதே பிச்சா அப்படி சொல்கிறோமே. இந்த விஞ்ஞானத்துக்கு அடுத்து தான் ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாதே ஆனந்தாத்தேவகல் விமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தே நஜாதானி ஜீவந்தி. வேதம் சொல்கிறது. ஆனந்தம் கிடைக்கிற இடம்தான் இந்த முக்தி மோட்சம். நாளைக்கு வயசான காலத்தில் கடவுளே என்னை படுத்துகிறாங்களே, வீட்டில் படுத்துகிறாங்களே, கொடூரம் பண்ணுறாங்களே, 100 வயசு வாழ்ந்து பிரயோஜனம் கிடையாது. குறைந்த வயசாக இருந்தாலும் நிம்மதியாக இருந்துட்டு இறைவனுடைய திருவடியை படுத்த படுக்கையில் கிடக்காம, வியாதியில் நோயில் இல்லாமல் வந்த இடத்திற்கு சென்று தரும். வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் இடம் ஏது? என்ன இரவல் தந்தவன் கேட்பான். இரவல் என்ன கொடுத்தான்? இறைவன் நமக்கு உயிரை கொடுத்தான். அவன் இல்லை, நாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் விடமாட்டான். அதை இல்லை என்றாலும் விடமாட்டான். ஆனால்
அதனால் இந்த பிராணத்தை நம்ம எடுப்பதற்கு, இந்த உயிர் ஜீவனை என்பதற்கு, மனித அவதாரம் எடுப்பதற்கு 85 லட்சம் பிறவிகள் ஓட்டியிருக்கோம். இதை முழுமைப்படுத்துவதுதான் மனித சமுதாயத்தினுடைய கடமை. அதனால் நல்ல இது இன்னாருக்குத்தான் என்று கிடையாது. அந்தந்த தேசத்திலே அந்தந்த மாநிலத்திலே ஆளுகின்றவர்களுக்கெல்லாம் நல்லதையே தருகின்ற இந்த மாநிலத்தை ஆளுகின்ற, அரசாங்கத்தை ஆளுகின்ற அமைச்சர்கள், அதுவும் கோயில் நிர்வாகத்தில் உள்ளவர்கள், முதல் மந்திரியாக இருப்பவர்களுக்கு உதவியாக இருப்பார்கள். இது மாதிரி எல்லா விஷ்ணு கோயிலிலும் விஷ்ணுபதியை நடத்த வேண்டும் என்று அவர்கள் ஒரு உத்தரவு போடும்பொழுது அவருடைய நிரந்தரமான பதவி நிற்கும். அப்படியே நிரந்தரமான அவர்களாக இருப்பார்கள். ஒரே ஒரு வார்த்தை, அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பவர்கள் யாரும் இல்லை. அவருடைய காதுக்கு நல்ல செய்திகளை எட்ட விடாமல் தடுக்கின்றார்கள். ஆனால் அறநிலையத்துறை செய்கின்றதற்கு கீழே உள்ளவர்கள் நமக்கு வேலை பளுவாக இருப்பதால் இதை பற்றி நமக்கு சொல்லவில்லை, வேதம் சொல்லவில்லை என்று அவர் காரண காட்சிகள் சொல்லுவது மிகவும் வேதனைக்கு உரியது. சாரநாத பெருமாள் கோயிலில் அப்படி நடந்தது. கோயிலடி அப்பகொடத்தான் கோயிலில் அப்படி நடந்தது. இன்னும் எத்தனையோ பெருமாள் கோயிலில் வருஷத்தில் 4 விஷ்ணுபதி, உத்தராயணத்தில் 2, தட்சிணாயத்தில் 2. அதனால் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்திலே எல்லோரும் கலந்து கொண்டு இந்த பெருமாளை வேண்டி நவநீத கிருஷ்ணனை, துவாரகா கிருஷ்ணனை, கோவர்த்தனகிரி கிருஷ்ணனை வணங்கும்பொழுது குழந்தையே இல்லை என்று எத்தனையோ பேர் இருப்பாங்க. அப்படி இயங்குகின்றவர்களுக்கு நல்ல அழகான அன்பான தெய்வீக குழந்தை பிறக்கும். எத்தனையோ குழந்தைகளுக்கு நல்ல பேச்சு வராது, நல்ல திறமை இல்லாமல் இருக்கும். அவைகள் நல்ல சீர்பட உதவுகின்ற திருத்தலம்தான் திருக்கருகாவூர். பாபநாசம் திருக்கருகாவூர் அருகிலே உள்ள 9 வேலி. இந்த 9 வேலியை பற்றி நிறைய சொல்லிக்கொண்டே இருக்கலாம். புராணங்கள், இதிகாசங்கள்லாம் சொல்லலாம். கேட்பதற்கு யார் இருக்கார்கள்? அதனால் நாளைக்கு இதே நேரத்தில் திங்கட்கிழமை அங்கே ஆரம்ப பூஜையானது ஆரம்பமாகும். காலையிலே வந்துவிடுங்கள். கோயிலை சுத்தம் செய்து உங்களுடைய இல்லத்தை எப்படி சுத்தமாக வைத்துக்கொண்டீர்களோ ஆலயத்திலும் சுத்தமாக தூய்மையாக வைத்துக்கொண்டு நாளைக்கு நடக்கின்ற ஆரம்ப பூஜையிலிருந்து நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமையும் சப்தமி வருகின்ற இந்த காலத்திலே விஷ்ணுபதி, அதாவது மகாபலி சக்கரவர்த்திக்கு 3 அடி நிலம் கேட்ட பொழுது 1 அடியை வானத்திலே தூக்கும் பொழுது அந்த திருவடியை பார்த்து பிரம்மா முதல் பல கோடி தேவர்கள் அபிஷேகம் ஆராதனை செய்து வழிபட்ட நாள் அதுதான் விஷ்ணுபதி புண்ணியகாலம்னு சொல்லுவார். பெருமாளுக்கு திருவடி பூஜை தான் ரொம்ப விசேஷம். பாதாதி கேசபரியந்தம், கேசாதி பாத பரியந்தம். இப்படி பாதத்திலேயே திரிவிக்கிரம பெருமானாக, வாமன பெருமானாக இப்படி பெருமாள் அவதாரம் தனது மகாபலி சக்கரவர்த்தியினுடைய லீலைகள் நடைபெறுவதற்கு உதாரணமாக இந்த வாமன மூர்த்தியான இருந்தவர் காலை உயற்றும் போது ஆகாசத்திற்கு செல்லும் பொழுது அங்கே தேவாதி தேவர்கள் அற்புதமான அபிஷேக ஆராதனைகள்லாம் பண்ணி பாத தரிசனம், பாப விமோசனம்னு பண்ணுகின்ற நல்ல நாள் தான் விஷ்ணுபதி மகா புண்ணியகாலம். இந்த காலத்திலே பித்திருக்களுக்கு, நாம் மூதாதையருக்கு, நம்மை விட்டு சென்றவர்களுக்கெல்லாம் தர்ப்பணம் கொடுப்பதனால் பலன் சொல்ல மாளாது. சக்தி பீடத்தை அன்று வாங்கி யார் ஒருத்தர் எடுத்து செல்கிறீர்களோ அதனுடைய சக்திகள் சொல்லவும் ஆளாது, கிடைக்கவும் கிடைக்காது. அப்படி ஒரு தர்ப்பணத்திற்குன்னு ஒரு உயர்ந்த வகை அற்புதமான மரத்தாம்பாளம் அங்கே கிடைக்கும். வாங்கிவிடுங்கள். ஒரு 8 10 வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. திரு வெங்கடகிருஷ்ணன் திருச்சி ஸ்ரீரங்கத்தை அவர்களை கேட்டு அவர்களை பெற்று நாம் கொடுக்கின்ற எந்த காணிக்கையும் தர்மத்திற்கு செல்கின்றது. அது எந்த தர்மத்திற்கு செய்ய வேண்டும் என்று சித்தன் கணக்கு போடுவான். இன்னும் எத்தனை சித்தன் நம்மளோட இருக்கான், அதை பற்றி பார்ப்போம். நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. நாளைய மறுதினம் விஷ்ணுபதி புண்ணிய காலத்திலே உங்களை எல்லாம் காட்டுகின்ற லைவ் ஷோ ஒன்று வரப்போகின்றது. யூடியூப்பில் வருகின்ற அத்தனை பேரையும் பார்க்கலாம். நிறைய காட்சிகளை நேரடியாக கண்ணால் பார்க்க முடியாதும் சூக்ஷமாக இன்னென்ன சித்தன் வந்தான், இத்தனை குறி வந்தது, பறவை வந்தது காட்டலாம். அவருடைய அந்த ஹோமத்திலே வருகின்ற அந்த ஜுவாலையிலே எத்தனை தேவதைகள் வருகின்றது என்பதை நன்றாக அமர்ந்து பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருநாளில் நீங்கள் ஏன் பங்கு கொள்ள மாட்டீர்கள்? கண்டிப்பாக வருவீர்கள். நமக்கு விடுமுறை என்ன, லீவு என்ன? நம்முடைய வீட்டு வேலையை இறைவன் பார்த்து கொள்வான். இறை வேலையை நாம் பார்க்கும் பொழுது நமது சொந்த வேலையை இறைவன் பார்ப்பான். இந்த நம்பிக்கை வரும்பொழுது வெற்றி மேல் வெற்றி கிடைக்கின்ற அதி அற்புதமான விஷ்ணுபதி புண்ணியகாலம். இந்த சக்தி பீடத்தை வாங்கி பயன்பெறுங்கள். இந்த தர்ப்பண தாம்பாளம்
அத்தி மரத்தாலானது. சகல கோடி தேவதைகள் வந்து அமர்ந்து உங்களுக்கு உதவி செய்யும். கையில் காசு இல்லை, பணம் இல்லைங்கிற தரித்திர நிலையே வராது. அப்படிப்பட்ட அற்புதமான உயர்நிலை கொண்ட அந்த தர்ப்பண தாம்பாளத்தை வாங்கி வைத்து ஒவ்வொரு இல்லத்திலும் நீங்கள் மாத தர்ப்பணம் பண்ணாலும் சரி, நித்திய தர்ப்பணம் செய்தாலும் சரி, வீட்டிலே வைத்திருந்து அதில் ஒரு நல்ல விளக்கு ஏற்றி வைத்து வழிபட்டாலும் வீட்டிலே தரித்திரம் என்பது உயிர் உள்ளவரை வராது. இதை விட வேறு என்ன வேணும்? இந்த விஷ்ணுபதிக்கு மட்டும்தான் அது வரதாக இருக்கதாக சொல்லுகின்றார்கள். கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இப்படி நீங்கள் நம்ம இறை காரியத்தில் முந்திக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மேல் நோக்கி செல்லும். இப்படி செய்வீர்கள் என்று வாத்தியார் நமக்கு அப்பயே சொன்னார். தீர்த்தகண்டியும் எடுத்துக்கோ, கையில் இருந்தால் எடுத்துகிட்டு போங்கோ. அன்றைக்கி அதனுடைய சாட்சியாக தர்ப்பணம் பண்ணுங்கோ. நிறைய பூஜை புனஸ்காரங்கள் ஈடுபடுங்கள். நிறைய அபிஷேகத்துக்கு பொருள்கள் வாங்கி கொடுங்கள். நிறைய அகஸ்திய வித்யாதானம் செய்யுங்கள். ஒரு காராம்பசு தானம் பண்ண பலன் உண்டு. இப்படி தர்மம் 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 தர்மோதி ரட்சகா, ஓடியிட்ட பிச்சையும் வந்து இட்ட அன்னமும் சாடி விட்ட குதிரை போல தர்மமே வந்து காக்கும். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடையதே. அருளாலா அருணாச்சலா. இங்கே விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் திருமால் நெறிவாழி, திருத்தொண்டர் செயல்வாழி. இப்படி தொண்டரடி பொழுவாராக பெருமாளுக்கு அடியாருக்கும் அடியனாக படியாய் கிளந்து உன் பவளவாய் காண்பேனோ என்று படியாய் கிடக்கின்றார். அதான் அந்த பெருமாளுடைய அந்த கர்ப்பகிரகத்திலே செல்கின்ற இடமானது அதை வெளியாட்கள் யாரும் தாண்ட மாட்டார்கள். அந்த படிக்கு பேர், ஒரு படியினுடைய பேர் முன்பே சொல்லப்பட்டது. அந்த படியை விட்டு வணங்குகள். அதை அன்று விளக்கப்படும். எல்லோரும் வந்து சேருங்கள். கூட்டமாக எல்லா ஊர்களிலிருந்தும் பக்தர்களை அநேக கோடி பேர் வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும். எதுவும் என்னுடையதில்லை, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளார். குலசேகர ஆழ்வார் படி. குலசேகரபுரமானது இந்த உலகத்தினுடைய மையப்பகுதியாகவும், இப்பொழுது இந்த 9 வேலி, இந்த GMT கிரீனிவிச் டைம்னு சொல்ல முடியும், உலகத்தினுடைய மைய பகுதியாக அறிவிக்கப்படுகின்ற விஞ்ஞான காலமானது ஒன்று எதிர்வரும் காலத்திலே மிக விரைவிலே வெளிவர இருக்கின்றது. அன்றைக்கி நம்ம போக முடியுமா? பாஸ் வாங்கணும், முன்னாடியே ரெக்கமெண்டேஷன் வாங்கணும். இன்றைக்கி எந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது. அதனால் எந்த மனிதர்களாக இருந்தாலும் நவகிரகங்களை வழிபடும் பொழுது வருகின்ற பலனைப் போல பல லட்சம் கோடி தசாவதார மகிமையை தாண்டி வருகின்ற மகிமை 9 வேலி. இப்படி திருமால் நெறிவாழி திருத்தொண்டர் செயல்வாளில் என்று குலசேகர ஆழ்வாருடைய அந்த திருப்படிகளை வணங்கி நாம் தொடர்வோம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்துடைய அருளாளர் நாச்சலா.